கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போட்டியையும் ஜெயிக்க வானிலை, மைதானத்தோட தன்மை, வீரர்களுடைய உடற்தகுதி, திறமை மற்றும் கேப்டன் எடுக்கிற அதிரடி முடிவுகள் இது எல்லாமே ரொம்பவும் முக்கியமாக இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் ரசிகர்கள் கொடுக்குற அந்த வைப், அதை அதிர்ஷ்டம் இல்லை வேற வேற வார்த்தைகளில் என்ன சொன்னாலும் அந்த ஒரு ஃபேக்டரும் அதை வெற்றியை கன்ஃபார்ம் தீர்மானிக்கிறதா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஹைதராபாத் அணியோட கேப்டன் பேட் கமின்ஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மில் இருக்காரு. இப்போன்னு கிடையாது, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஆசஸ், T20 உலகக்கோப்பை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் மிரட்டிட்டு வராருங்க நம்ம கமின்ஸ். இப்போவும் ஹைதராபாத் அணியோட கேப்டன் பொறுப்புக்கு வந்த சீசன்லேயே IPL தொடரோட இறுதி போட்டிக்கு அணியை சும்மா கூட்டிட்டு வந்துட்டார். இந்த சீசனில் வீரர்களுக்கு புதுவிதமான ஜெர்சியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ரொம்பவே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. இந்த ஜெர்சியை ஒரு வெற்றிக்கான பாசிட்டிவ் அடையாளமாக இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. SA20 லீக் தொடரில் இந்த ஜெர்சியை போட்டுட்டு விளையாடின சன்ரைசர் ஈஸ்டர்ன் கேப் அணி கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. தென்னாப்பிரிக்கா தொழில்முறை T20 கிரிக்கெட்டுக்கான இந்த அணியும் சன் குழுமத்துக்கு சொந்தமான அணிதான் அப்படின்றதே இதில் ரொம்ப ஹைலைட். ஒரு பக்கம் தொட்டதெல்லாம் தூள் பறக்க வைக்கிற பேட் கமின்ஸ், இன்னொரு பக்கம் ரசிகர்களை ரசிக்க வைக்கிற அணியோட உரிமையாளர் காவ்யா மாறன், இன்னொரு பக்கம் இறுதி போட்டி வரைக்கும் ஹிட் அடிக்க வச்சு கவனம் ஈர்த்த ஜெர்சி அப்படின்னு எந்த பக்கம் இருந்து வந்தாலும் கோப்பை ஹைதராபாத் அணிக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நடந்த இன்னொரு சம்பவம் தான் IPL கேப்டனோட ஃபோட்டோ ஷூட்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த உலகக்கோப்பை போட்டி ஆகட்டும், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி ஆகட்டும், கப்புக்கு எந்த அணியோட கேப்டன் இடதுபுறமாக நிற்கிறாரோ அந்த அணி தான் ஜெயிச்சிருக்கு, அதுவும் ஆஸ்திரேலியா அணி. இந்த ஃபோட்டோ ஷூட்லையும் ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் மட்டும் இல்லாமல் SRH அணியோட கேப்டனாக இருக்க பேட் கமின்ஸ் கப்போட இடதுபுறமாக தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் IPL கோப்பை ஹைதராபாத் அணிக்கு வந்து சேருமா, இல்லை அதிர்ஷ்டம் அப்படியே அணி மாறி KKRக்கு போயிருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.